அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மிகவும் முக்கியமான ஒரு பதிவை பார்க்கலாம். மாசி மகம் 2024 எப்போது, நேரம், தேதி, எந்த நாளில் வருகிறது என்பதை பார்க்கலாம். இந்த நாளில் எந்த தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும்? பொதுவாகவே பௌர்ணமி நாளும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாளாகவே இருக்கிறது. இதில் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் பௌர்ணமி மிகவும் விசேஷமானது. இந்த நாட்களில் விரதம் இருந்து வழிபடுவது மிக உயர்வான புண்ணிய பலன்களை தருவதுடன் பல மடங்கு அதிக பலன்களை தரக்கூடியதாகும். தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறோம். மாசி மாத பௌர்ணமியை மாசி மகம் நம் கொண்டாடி வருகிறோம். அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பங்குனி உத்திரமாகவும், சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்றும், வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாகம் என்றும், கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடி வருகிறோம். இந்த விசேஷமான பௌர்ணமி நாட்களில் நாம் எந்த ஒரு வேண்டுதல் நினைத்து வைத்து வேண்டி செய்தாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம். மாசி மாதத்தில் பௌர்ணமியுடன் மகம் நட்சத்திரம் இணைந்து வரும் நாளே மாசி மகம் திருவிழாவாக நாம் கொண்டாடுகிறோம். கடலாடும் விழா என்றும் கொண்டாடுவது உண்டு. இந்த நாளில் பல கோவில்களில் தீர்த்த உற்சவம் நடைபெறுவது வழக்கம். பொதுவாக ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் குறிப்பிட்ட தோஷங்கள் இருக்கும். முக்கியமாக பிரம்மகதி தோஷம், கால சர்ப்ப தோஷம், இந்த மாதிரி தோஷங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளில் புண்ணிய நதிகளில் நீராடி வந்தால் பாவங்கள் அகலும், தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். முக்கியமாக இந்த மாசி மக தினத்தில்தான் இந்த நாளில் அனைத்து நீர்நிலைகளிலும் கங்கை நீர் கலந்திருப்பதாக ஐதீகம். அதனாலேயே மாசி மகத்தன்று கடல், நதிகள், குளங்களில் நீராட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மக நாளில் நாட்டில் உள்ள 12 புண்ணிய நதிகளில் தங்களின் பாவ சுமைகளை அகற்றி புனித தன்மையை மீட்டெடுப்பதற்காகவே தமிழகத்தின் கும்பகோணத்தில் உள்ள கும்பேஸ்வரர் கோவிலில் குளத்தில் வந்து நீராடுவதாக ஐதீகம். இந்த நாளையே கும்பகோணம் மகாமகம் திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். வட இந்தியாவில் இது கும்ப மேளாவாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தன்று புனித நீராடினால் பிறவி பெருங்கடலில் சிக்கி நாம் அனுபவிக்கும் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும். முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் நீங்கி இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு புண்ணியம் வாய்ந்த மாசி மக பெருவிழா பிப்ரவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வருகிறது. பிப்ரவரி 23ஆம் தேதி மாலை 4:55 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 25ஆம் தேதி மாலை 6:51 வரை பௌர்ணமி திதியும், பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 8:40 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 24ஆம் தேதி இரவு 11:05 மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம் உள்ளது. இதனால் பிப்ரவரி 24ஆம் தேதி காலை முதல் மாலை வரை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் புனித நீராடலாம். புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலே விரதம் இருந்து சிவனையும் பார்வதி தேவியையும் வேண்டி பிரார்த்தனை செய்யலாம். இந்த நாளில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் அளிப்பதால் 7 தலைமுறை பாவங்களும் தீரும். இந்த மாசி மகத்தினத்தில் சிவனையும் பார்வதியும் முருகனையும் விஷ்ணு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும். முக்கியமாக முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் செய்தது மாசி மக நாளில்தான். அதே மாதிரி இந்த நாளில் முருகப்பெருமானையும் பூமியை மீட்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்ததும் இதே நாளில்தான். இந்த நாளில் பெருமாளையும் வழிபாடு செய்ய வேண்டும். சொந்த வீடு, மனை, நிலம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த நாளில் வராக பெருமாளை வழிபாடு செய்து வரலாம். இந்த நாளில் நம் வழிபாடு செய்வதால் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி புண்ணியம் தரக்கூடிய நாளாகும். முக்கியமாக ஒரு சிலர் புண்ணிய தலங்களுக்கு சென்று புனித நீராட முடியாதவர்கள் வீட்டிலே அதற்கான ஒரு வழிபாட்டு முறையை செய்யலாம். அதற்கு ஒரு கலச செம்பில் சுத்தமான நீர், சிறிது பச்சை கற்பூரம், துளசி, வில்வம்,
அந்த கலசத்தில் முருகனை நினைத்து ஏதாவது பூக்கள் போட்டு அதில் சிறிது சிவனை நினைத்து ஒரு துளி விபூதியை போட்டு அதை கலந்து நீங்கள் புனித நீராடுவதாக நினைத்து அந்த கங்கை நீராக நினைத்து புனித நீராடி வரலாம். இந்த நாளில் நீராடும் போது நம் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகும். வீட்டிலே உங்க வழக்கப்படி குலதெய்வத்திற்கு விளக்கேற்றி வெற்றிலை பாக்கு பழம் தாம்பூலம் வைத்து பிரசாதம் சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் கேசரி ஏதாவது வைத்து சிவனுடைய நாமம், விஷ்ணுவுடைய நாமம், முருகப்பெருமானுடைய நாமம், பராசக்தியுடைய மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்து வரலாம். இந்த தீர்த்தத்தை வீட்டில் அனைத்து இடங்களிலும் நாம் தெளித்து விட்டு வரலாம். வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் கூட அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கிவிடும். பூஜைகள் செய்து ஆராத்தி காட்டி வழிபாடை முடித்துக் கொள்ளலாம். மாலை நேரத்தில் சிவன், விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சகல புண்ணியங்கள் வந்து சேரும் என்பது ஐதீகம். சிம்ம ராசியை சேர்ந்த இந்த நட்சத்திரத்தின் ராசி அதிபதி சூரியன் என்பதால் இந்த நட்சத்திரத்திற்கு ஆளும் தன்மை அதிகம். மகம் என்பது ஜெகம் ஆளும் என்பது பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் தெய்வங்களை வழிபாடு செய்வது, புனித தலங்களுக்கு சென்று நீராடி வருவது அல்லது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வது, முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். மாசி மகம் அன்று சிவனையும் விஷ்ணுவையும் முன்னோர்களையும் வழிபாடு செய்வது சகல நலன்களையும் பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வோம். மாசி மாதத்தில் வரும் மிகவும் முக்கியமான விரத நாட்களில் ஒன்று மாசி மகம். அனைவரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.